இவர் வாரன் பஃபெட். 94 வயதான ஒரு முதலீட்டாளர். முதலீட்டாளர் அப்படின்னு சொன்னால் நம்ம சாதாரணமாக இவரை நினச்சிட முடியாது. இவரோட ஒரு முதலீடு மூமெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இவர் ஒரு முதலீடு செய்கிறாருன்னா உலக அளவில் உலக சந்தையிலேயே அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்க நபர். 94 வயதான இவரோட பணி ஓய்வு அறிவிப்பு தான் இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முதலீட்டாளர்களையும் அதிர்ச்சி அடைய வைத்திருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 1965 ஒரு ஜவுளி நிறுவனத்தோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் தன்னுடைய முதல் பயணத்தை தொடங்குறாரு. அதுவும் நஷ்டத்தில் இருந்த ஒரு நிறுவனம் அது. அதில் தொடங்கி இப்போ ஒரு காங்க்ளோமரேட்டையே அவர் உருவாக்கி இருக்கிறாரு. அதுதான் பெர்க்ஷயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிறுவனம் ஒரு காங்க்ளோமரேட், அதாவது பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் எல்லாம் முதலீடு செய்யக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இவங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டுமே உற்று நோக்கப்படும் முதலீட்டாளர்களால். அப்படி இருக்கும்போது இவர் பணி ஓய்வு பெறுவது அப்படின்றது இவருடைய மூமெண்ட்டை பொறுத்து இன்வெஸ்ட் பண்ணுற நிறைய பேருக்கு அதிர்ச்சியாக அமைந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக இவர் அடுத்த வாரிசு யார் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அதுதான் இதில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அவர் தான் கிரெக் ஏபல் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இவர் கனடாவை சேர்ந்த நபர். கிரெக் ஏபலை பொறுத்த வரைக்கும் இவருக்கும் வாரன் பஃபெட்டுக்கும் பெரிய அளவில் உறவு அப்படின்றது கிடையாது. அதாவது தன்னுடைய மகனையோ இல்லது மகளையோ அந்த மாதிரி தான் பொதுவாக வாரிசாக தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் இவர் பெர்க்ஷயர் கம்பெனியில் வேலை செய்த ஒரு நபர். அங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அதாவது ஒருத்தருடைய க்ரோத் எப்படி இருக்குமோ அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறி வந்து வாரன் பஃபெட் சிஇஓ அப்படின்னா இவர் துணைத் தலைவராக செயல்பட்டு வந்தார். இப்போ சிஇஓ பதவியில் இருந்து தாம் பணி ஓய்வு பெற்றுக்கிறதா வாரன் பஃபெட் அறிவிச்சிட்டாரு. சரி, இப்போ வாரன் பஃபெட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, அதை கிரெக் ஏபலால் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. எல்லாரும் குறிப்பிடுறது என்னன்னா, பெர்க்ஷயர் கம்பெனியில் மட்டும்தான் இவருடைய திறன் என்ன என்பது அறியப்பட்டிருக்கு. ஆனால் வெளி உலகத்தில் வாரன் பஃபெட்டுக்கு இருந்த அந்த ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் அப்படின்றது கிரெக் ஏபலுக்கு கிடையாது. ஆனாலும் இந்த பெர்க்ஷயர் கம்பெனிக்குன்னு சில நார்ம்ஸ் இருக்கு. இப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணணும், நம்மளுடைய ஸ்டாக் ஹோல்டர்ஸை ஏமாற்றக்கூடாது, நேர்மையோடு செயல்படணும், அதே மாதிரி லீடர்ஷிப் ரொம்ப முக்கியம், இப்படி பல்வேறு விஷயங்களை குறிப்பிடுவாங்க. அந்த திறன்கள் எல்லாம் இவருக்கு இருக்குன்னு பெர்க்ஷயர் கம்பெனியை சேர்ந்தவங்க குறிப்பிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் வாரன் பஃபெட்டோட அந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸை நிச்சயமாக இவரால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனாலும் அவருடைய கொள்கைகள், அந்த கம்பெனியோட நார்ம்ஸை இவர் நிச்சயமாக பின்பற்றி முன்னேற்றத்துக்கு வழிவகுப்பார் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சரி, இப்போ வாரன் பஃபெட்டை இவ்வளோ பெருசாக நம்ம பேசுகிறோமே, அவருடைய ஒரு நாள் சம்பாத்தியம் என்பது எவ்வளவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு 11,70,000 கோடி ரூபாய் அளவுக்கு மேலே சொத்துகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கம்பெனியுடைய சொத்துகளும் சமீப காலத்தில் பயங்கரமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வாரன் பஃபெட்டை பொறுத்த வரைக்கும் அவர் சிறந்த முதலீட்டாளர் அப்படின்றத குறிப்பிடுறோம். எந்த அளவுக்கு அவர்கிட்ட சொத்து மதிப்பு இருக்குன்னு பார்த்தோன்னா 11,70,000 கோடி ரூபாய் அளவுக்கு அவர்கிட்ட சொத்துகள் இருக்குது. அது மட்டும் கிடையாது, பாசிவ் இன்கமாக தான் இது எல்லாமே இருக்கும். பாசிவ் இன்கம் பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதாவது வேலைக்கு போய் மாத சம்பளம்னு ஒன்று வாங்காமல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக பெறக்கூடியது, அதாவது டிவிடெண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக சம்பாதிக்கக்கூடியது தான் பாசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஒரு மாதத்துக்கு இவருக்கு வரக்கூடிய வருமானம் என்பது 2,400 கோடி ரூபாயாக இருக்குது. ஒரு நாளில் மட்டுமே 80 கோடி ரூபாய் அளவுக்கு இவரால் சம்பாதிக்க முடியும். அந்த அளவுக்கு இவங்களுடைய முதலீட்டு திட்டம் என்பது அமைந்திருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை தான் இப்போ கிரெக் ஏபல் அடுத்து முன்னின்று நடத்த போறாரு. அதாவது ஒரு சிஇஓவா இந்த கம்பெனியை அவர் முன்னெடுத்து செல்ல போறாரு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் தான் வாரிசு அப்படின்றத முன்னாடியே பஃபெட் அறிவிச்சிருந்தாரு. ஆனாலும் கூட தலைமை பதவிக்கு இவரை கொண்டு வராமலே வச்சிருந்தாங்க சில காலங்களா. அது எப்போ நடக்க போகுது அப்படின்றது தெரியாம தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வாரன் பஃபெட்டுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களுக்கிட்டையும் இது பற்றி, இந்த முடிவு பற்றி ஏற்கனவே அறிவிச்சாச்சு. அவங்க தரப்புல இருந்து எந்தவித எதிர்ப்பும் கிடையாது. அதனால இனி முழு பொறுப்பு கிரெக் ஏபலை தான் சாரும் அப்படின்ற முடிவை அவர் இறுதியாக அறிவிச்சிருக்காரு.